ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என்ன இன்றைக்கி சொல்கிறேன்னா, உனக்குலாம் இதெல்லாம் தேவையா? சில நபர்கள், எல்லோரும் இல்லை, நல்லவங்களும் இருக்காங்க. என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. நான் பெங்களூரில் வசிக்கிறேன், அதனால் எனக்கு சில ஒரு 2-3 மொழிகள் மேனேஜ் பண்ண தெரியும். அதனால் அதில் பண்ணலாமேன்ட்டு ஒரு தாட்டில் தான் நான் பண்ணினேன். எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் உனக்கு தேவையா? தமிழே தடுமாறுது, அது தகராறு, அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி குறை சொல்கிறீங்களா? கொஞ்சம் உங்களதை புத்திட்டு நவுருங்க. உனக்கெல்லாம் இது தேவையா? லைக் இல்லை, ஃபாலோவர்ஸ் இல்லை, ஒரு வெங்காயம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, எது இருக்குதோ இல்லையோ எங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் செய்கிறோம், ஒழுக்கமாக செய்கிறோம். ஒரு அரைகுறை ஆடையோ, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அருவெறுப்பான இதோ எதுவும் இல்லை. நல்லா கரெக்டாக ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸோடு பண்ணாவே யாருக்குமே பிடிக்காது. ஆனால் கெட்டது பண்ணுங்க பாருங்கள், சில பேர், பலருக்கு அது ஒரு நல்லதாக தெரியும். நம்ம ஒழுக்கமாக நடித்தாவோ, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்கிறோன்னாவே நம்ம டார்கெட், அவள் கெட்டவ, அவள் சரியில்லை, அவள் அப்படி இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி நீ எப்படி அப்படின்னு யோசிச்சுக்கோ. எவனுமே முன்னாடி சொல்கிறதுக்கு அவனுக்கெல்லாம் அல்லே இருக்காது. ஆனால் பின்னாடி மட்டும் அதா டான்ஸு, இதா மேக்கப்பு, ஏன் நீ வாங்கி கொடுக்க போறியா? ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் வாய் இருக்குல்ல, அப்படி மெல்லணும்ல, இல்லைன்னா நம்மளுக்கெல்லாம் தூக்கம் வராதுல்ல. அதனால் யார் என்னமோ சொல்லட்டுங்க, அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம கடமையை நம்ம கடைப்பிடிச்சி அதன் வழியில் நம்ம நடக்கணும். எனக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்காங்க. ஆனால் அவங்க கேட்குற ஒரே கேள்வி மட்டும்தான். அவங்க லீவில் எங்கேனாலும் போவாங்க. நான் எங்கேயுமே போக மாட்டேன்னா, வேலை முக்கியம் அப்படின்ட்டு வேலை செய்வேன், வீட்டில் இருப்பேன், பசங்க, ஃபேமிலி, அதுதான். வீட்டை தவிர, இந்த ஃபோனை தவிர எனக்கு வெளி உலகம் அவ்வளோவா தெரியாது, போனதும் இல்லை, எனக்கு பிடிக்காது. எல்லாம் கேட்பாங்க, இதெல்லாம் உனக்கு ஃபாலோவர்ஸ் நீ அங்கே இங்கெல்லாம் உனக்கு நேரம் இருக்கா? உனக்கு சம்பாதிக்கிறதுக்கே நேரம் இல்லைன்னு. எனக்கு எதுக்கு நேரம் இருக்குது இல்லைன்னு எனக்கு தெரியும், டிசைட் பண்ணேன். அடுத்தவங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் எப்பயுமே யார் கைவிட்டு போனாலுமே அந்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். மேலும் மேலும் ஜெயிப்போம். நல்லவங்களும் இருக்காங்க, சத்தியமாக அதை நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே கெட்டவங்க இல்லை, அதில் நல்லவங்களும் இருக்காங்க. நம்மளுக்கு